இந்தியன் 2 படம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ உலகம் முழுவதும் ஒரு 1500க்கும் அதிகமான தியேட்டர்களில் மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆச்சு. ஸோ ரிசல்ட் என்ன, படம் எப்படி இருக்குது, படத்தினுடைய திரை விமர்சனம், அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா நேற்று ஒரு நாள்லேயே சோஷியல் மீடியா ஃபுல்லாக என்ன மாதிரியான டாக் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் விமர்சனம் வேண்டாம். ஸோ அதை தாண்டி என்ன விஷயமா இந்தியன் 2 பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமல் ஏன் அப்படி சொன்னார் அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கப்படுது. அப்புறம் லைக்காவும் பார்ட் 2 படங்களும் அப்படிங்கிறத பற்றி பேசலாம். ஆக்சுவலாக வந்து கமலஹாசன் வந்து ஒரு பேட்டியில் இந்த படத்தோட ப்ரமோஷனில் பெறப்ப எனக்கு இந்தியன் 2ஓட இந்தியன் 3 தான் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் ஏன் அப்படி சொன்னார்னு இப்போ புரியுது எல்லாருக்கும், ரசிகர்களுக்கு. ஆக்சுவலாக இந்த இந்தியன் 2 படத்தை பார்த்து முடிச்சுட்டு அந்த 3 மணி நேர படத்தில் கடைசி 5 நிமிஷம் ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு போகுது பார்ட் 3யோட லீடு. அதுதான் உண்மையில் அவ்வளவு கிரிப்பிங்காக இருக்குது. அதனால தான் கமல் அப்படி சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான பேச வைக்கிறது, தோண வைக்கிறது. ஏன்னா இந்த படத்தினுடைய விமர்சனம் குறித்து சோசியல் மீடியாவில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரோல் செய்யப்படுதுன்னு பார்க்குறப்ப ஒரு சில பேர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த அலிபாபாவும் 40 திருடர்கள் படத்தில் வந்து எம்ஜிஆரோட அண்ணன் சக்கரபாணி உள்ள மாட்டிக்குவார். மாட்டினதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்குவார் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி இந்தியன் 2 படத்துக்கு போனதுக்கு அப்புறம் எந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏன் அப்படியான ஒரு டாக் வந்தது அப்படின்னா, சங்கர் இதை வந்து ரெண்டு இந்த பார்ட் 2லேயே முடிச்சிருந்துருக்கலாம். ஸோ ஒரு 4-4.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துருச்சு. உடனே வந்து கூட இருக்க துதிபாடிகள் சில பேர் வந்து சார் அது 2 பார்ட்டாக பண்ணிடலாம், அதுக்கான எல்லா லீடு இருக்குன்னு சொல்லி அப்புறம் உசுப்பேற்றி விட்டுருக்கலாம். அதனால அவர் 2 பார்ட்டாக எடுக்கிறதுக்கு இந்த எடுத்த ஏற்கனவே பழைய ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பார்ட் 2வாக பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்த அந்த கண்டென்ட்டை வந்து பார்ட் 3ன்னு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. இதை வந்து ஒரு 3-3.5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, பாதியை வெட்டி எறிஞ்சிட்டு ஒரு கிரிப்பிங்காக ஒரு 3.5 மணி நேரத்துக்கு பார்ட் 2 மட்டும் பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். ஆனால் அதை தாண்டி இந்த 3ஆம் பாகம்னு ஒன்று புஷ் பண்ணதுனால இப்படி ஒரு பேரை வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் டைரெக்டாக 3ஆவது படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிற லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த இந்தியன் 2 சர்க்கிளுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதனால வந்து 3ஆம் பாகத்தை எவ்வளவு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பேர்லேருந்து டெலிட் ஆகலாம். இல்லை இப்போ உடனே ரிலீஸ் பண்ணால் கெட்ட பேர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால அவங்க சொன்ன மாதிரியே 2025 ஜனவரி ரிலீஸ் பண்ணாலும் ஓகே. ஆனால் இந்த 2ஆம் பாகத்தில் இருக்கிற பேரை வந்து ரிட்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா பார்ட் 3 ரொம்ப கேர்ஃபுல்லாக அழகாக பண்ணிக்க முடியும். அதனால வந்து பார்ட் 3 வந்து எவ்வளோ கிரிப்பிங்காக கொடுக்குறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு சேஃப். அடுத்தது லைக்கா வந்து உண்மையில அவங்களுக்கு போராத காலம் போல இருக்குது. சில பேருக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஆனால் இவங்களுக்கு பாவம் தொட்டதெல்லாம் அவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடமாக தான் வந்து சேருது. இப்போ ஏற்கனவே அவங்க பண்ண எல்லா பார்ட் 2வும் பார்த்தோம்னால 2.0 அதுதான் எந்திரனோட பார்ட் 2. அது வந்து அவ்வளவு கோடி இறைச்சாங்க. ஆனால் போட்ட முதல் தான் வந்ததே தவிர பெருசாக ப்ராஃபிட் எடுக்க முடியல. அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கூட வரலைங்கிற மாதிரி தான் டாக் இருந்தது. அடுத்தது சந்திரமுகி 2, அந்த படம் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனோட வெளிவந்து அதுவும் பெரிய கை கொடுக்கல. அடுத்து வந்து PS2, அந்த படம் பார்த்தீங்கன்னா PS1 அவ்வளவு பெரிய வைப்பை கிரியேட் பண்ணிச்சு, அவ்வளோ வசூலை குவிச்சுது. ஆனால் PS2 ஒன்றுமே பெரிய லெவலில் ரிசல்ட் இல்லை. ஸோ ஓட முடியல படத்தை. அதனால் அதுலேயும் ஹெவி லாஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 2. ஸோ இந்தியன் 2வும் இப்போ நேற்றுக்கே ஒரு நாள்லேயே கண்ணாப்பிரான ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தொடர்ந்து பார்ட் 2 படங்கள் வந்து லைக்கா நிறுவனத்துக்கு கை கொடுக்கல. அவங்க இப்போ நம்பியிருக்க ஒரே படம் அஜித்தினுடைய விடாமுயற்சி, அதுதான் பெரிய ப்ராஜெக்ட். அப்புறம் ரஜினியோட வேட்டையன், இந்த 2 படமும் ஓடுனா மட்டும்தான் லைக்காவுக்கு ஒரு பெரிய பேரும் அடுத்தது அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பொட்டன்ஷியலும் கிடைக்கும். ஸோ அதனால் மகிழ் திருமேனி அண்டு ஞானவேல் அவங்க 2 பேர் கையில் தான் இருக்குது. அந்த 2 படத்தையும் தூக்கி நிப்பாட்டுறது 2மே பெரிய படம். ஸோ இனி வரும் காலங்கள்லையாவது லைக்கா விழிச்சுக்கிட்டு சின்ன பட்ஜெட்டில் நல்ல கதையுள்ள படங்களை பண்ணி அழகாக சம்பாரித்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கான வழியை பார்க்கணும் அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ இந்தியன் படத்தை பற்றி இதுக்கு மேலே ரிவ்யூ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வேணுங்கிற அளவுக்கு பப்ளிக்கே ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நன்றி.